Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, மார்க்கெட் ரொம்பவும் வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள், ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதாவது பிகைனர்ஸ் நான் சொல்லுறது, அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ரொம்பவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஹை குவான்டிட்டியில் ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. அது ரெண்டுத்துக்கும் நல்லதில்லை. மீன் உங்களுடைய கேபிட்டலுக்கும் நல்லதில்லை, உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறவரெல்லாம் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறன்னு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பயத்தில் பேனிக்கில் வெளியே வர சொல்ல என்ன ஆகுன்னா உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ பேலன்ஸ் இல்லாமல் போய்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணி பண்ணுங்கள். ப்ரைஸ் எங்கே வந்தால் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு உள்ளே என்ட்ரி ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த ரெண்டு தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவலி உங்கள்கிட்ட நான் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக என்ன பார்த்தா ஜஸ்ட் 200 லைக்ஸ் அபோவ் இருந்தால் ஓகே நம்ம மார்னிங் அப்டேட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ரெகுலராக நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துட்டுறோம். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கேப் டவுன் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா குளோபல் இண்டெக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா GS6 நிஃப்டி உங்களுக்கு மைல்டாக ஸ்ட்ராங்காக தான் நெகட்டிவ் காமிக்குது. 165 இன்றைக்கே பார்த்திங்கன்னா 412, தைவான் 317. இதெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லி டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு நினைக்காதீங்க, டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இப்போ நஸ்டாக் பார்த்திங்கன்னா 327 பாயிண்ட் மைனஸில் காமிக்குது. ரைட், ஓகே. இது நம்ம சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஆல்ரெடி மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்சுக்கு நேராக க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது 17,200 ப்ரீவியஸ் சப்போர்ட், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப சப்போர்ட் லெவல் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கேப் டவுன் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா எங்கே கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா நியரஸ்ட் 17,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் இங்கே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நமக்கு சேல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ரவுண்ட் நம்பர் கூட 17,000 ரவுண்ட் நம்பர் கூட இப்போ இந்த இடத்துல என்ன மார்க்கெட் லிட்டில் பிட் புல் பேக்கிறதுக்காக லோயர் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஷன் திரும்ப 17,200 ஒரு ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் எப்படின்னா ஒரே ஐடியா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகணும், இல்லை மேபி இன்றைக்கி ஒரு நாள் கூட டைம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல 17,200 ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் கூட டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு இந்த கேப் டவுன் ஆன உடனே என்ன ஆகுனா ரிகவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ரிகவர் ஆகிறது ட்ரை பண்ணுறது எப்படின்னா ஒரு ஹையர் லோ ஹையர் ஹை இந்த மாதிரி மார்க்கெட் டைம் எடுத்து தான் இந்த 17,200 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் சார் உங்களுக்கு சேல்ஸ் சைடுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த கேப் டவுன் கிட்டத்தட்ட 167 170 பாயிண்ட் கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி மாதிரியே மூமெண்ட் கொடுக்குன்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு 2 பாயிண்ட் ஏறினா 1 பாயிண்ட் இறங்க தான் செய்யும் மார்க்கெட். அதே மாதிரி தான் மார்க்கெட் இங்கே 2 பாயிண்ட் ஏறிக்குது, 1 பாயிண்ட் இறங்கிருக்கு, திரும்பவும் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே முடிஞ்சிருக்கு. இது 17,000. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஜோன் இது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா 17,000லேருந்து திரும்ப 17,100 கொஞ்சம் தான் நிற்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும், திரும்ப 17,200 போகும். ஸோ இன்றைக்கி மேபி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இப்படியே முடிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மொத்தத்தில் இந்த சப்போர்ட் ஜோன் ஞாபகம் வச்சுங்க, 17,000 ஜோனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே 17,000 கீழே வருது அப்படின்னா க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஆனால் என்னோடய வியூ என்னென்னா இந்த சப்போர்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 17,000 சொல்கிற சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகுது. மேபி நான் சொல்கிறது ஒரு 10 பாயிண்ட் டவுன் ஆகிடுச்சுனாக்கா 17,000 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா 17,000 16,990க்கு சேல் பண்ணிடலாம் 10 பாயிண்ட் இறங்கின உடனே அப்படின்வாங்க. அது ஷேடோ மாதிரி ஒரு ரிகவர் ஆக ட்ரை பண்ணுவோம். அப்போது 16,990 980 போயிட்டு திரும்ப என்ன 17,000 ப்ரைஸ் நிற்கும். அப்போது அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்போ சேல் பண்ணுங்கள். ஒரு டைம் டெஸ்ட் ஆகட்டும், அதனுடைய லெவல் லோ லெவல் என்னவோ அந்த லெவல் ஒரு டைம் டெஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். எடுத்தோடனே சேலிங் வியூ பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் 200 லைக்ஸ் அபோவ் மறந்துடாதீங்க. ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க நிறைய பேர். ஏன்னா நம்மளோட ஃப்ரீ வெபினார் நோட்டிஃபிகேஷன் வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்களும் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 கண்டிஷன் நம்ம பார்த்தாச்சு. பையிங்கான சினாரியோ எதுவும் தெரியல. இந்த சப்போர்ட் சஸ்டெயினாக தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ சினாரியோ பார்த்தீங்கன்னா கேப் டவுனுக்கான சினாரியோ தெரியுது. அதனால் நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பையிங்கான வியூ கொடுக்கல. நம்ம 17,000 தான் வந்து பையிங்கான வியூ கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணலாம் 17,000. சப்போஸ் உங்களுக்கு பையிங் சினாரியோ என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள். இந்த 39,200 ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, 39,200 சப்போர்ட். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 39,370. மேபி அங்கேருந்து ஒரு 170 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரும். அதாவது 39,000 ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, ஸோ 39,000 டச் பண்ணுறதுக்காக வரும். ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். இந்த கேப் அப் ஆனது இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு இல்லைங்களா, பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் ரீடெஸ்ட்காக கீழே வரும். ஸோ ரீடெஸ்ட்காக கீழே வர சொல்ல இந்த 39,000 சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா 39,200 பிரேக் ஆகிடுச்சா 39,000 நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து லைட்டாக அப் மூவ் ஆகிறதுக்கு பார்க்கலாம். திரும்ப வந்து 39,600 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது எப்படின்னா இன்றைக்கி ஆகுமா நாளைக்கு ஆகுமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான். மார்க்கெட் மேபி சைட்வேஸ்க்கான மூமெண்டம் கொடுத்து மேலே போகலாம், அல்லது ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மண்டே அப்படின்றதால என்ன ஆகுனா, ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய வியூ பார்க்க ஒரு 12 o'clock வரலாம் எங்கேயும் மூமெண்டம் பெரிய அளவு கொடுக்காது. ஒரு 12 o'clock வரலாம் மேபி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது பார்க்கலாம். 39,200 இருந்துச்சுன்னா கூட ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து அகைன் மேலே போகலாம் ஒன்று சின்னாரி. ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறது சான்ஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு சப்போர்ட் 39,000 அப்படின்றது ரவுண்ட் நம்பரை அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. 39,000 ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் 39,000. இங்கேருந்து ஒரு புல் பேக், அதாவது மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, நீங்கள் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்டு சொல்லுது, நான் சார்ட்டு பிரகாரம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு குளோபல் இண்டெக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய நியூஸில் வந்து அவ்வளோ எனக்கு பிலீவ் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சார்ட்டில் ரியாக்ட் ஆகும். அது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு 1000 கோடி 1,00,000 கோடி வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகே, நம்ம நாட்டு நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் என்ன எந்த ஊரில் என்ன வார ஆகுது, எவ்வளோ மிசைல்ஸ் ரெடி ஆகுது, எந்த ஊரில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு படிச்சுட்டு இருக்கலாம். நம்ம வச்சுருக்க சின்ன கேபிட்டல் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு சொல்லுவோம். நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து ரொம்ப அதை பற்றி பேசுகிறது வந்து வேஸ்ட் அது. ஓகேங்களா, அதாவது நான் மல்டி பில்லியன் பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். அதனுடைய அவங்களுடைய ரியாக்ஷன் தான் வந்து சார்ட்டில் தெரிய போகுது. ஸோ சார்ட்டில் தெரிஞ்சால் நம்ம சார்ட்டுக்கு என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல் பேஸ் வச்சு பண்ணுறதால நம்ம இது மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஒரு சில வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பிலீவ் பண்ணுறது கிடையாது, அவங்களோட விருப்பம் அது. ஓகே, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக வந்து டெக்னிக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது மேலே தான் நம்பிக்கை. ஃபண்டமெண்டல் மேலே 0. நான் டிவியை கம்ப்ளீட் பார்க்குறது கிடையாது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. ஏன் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மூளைத்திறனை கூட ஏன் அதுக்கு ஏன் செலவு பண்ணணும்? அது டெக்னிக்கல் செலவு பண்ணி ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணால் போச்சு இதுக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.